அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் அக்ஷயாட அம்மா. நான் இப்போ உங்களுக்கு இந்த மீன் பொரித்து காட்ட போகிறேன். இது நாங்கள் இலங்கையில் இப்படித்தான் மீன் பொரிப்போம். எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். எங்களுடைய மீனுக்கு எங்களோட நோமலான ஒரு கறி தூளை மீன் பொரிக்க போகிறோம். நாங்கள் மீன் பொரிப்போம். குழம்பு கொடுத்த மீன் தான் எடுத்துகிட்டு மிச்சம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இது கொஞ்சம் தேசிக்காய் புளி விட போகிறேன். இது ஊரில் இருந்து விதைக்கிறேன் குழந்தனா, ஸ்ரீலங்காலேருந்து விதைக்க குழந்தனா. அந்த தேசிக்காய் எங்கள் மாமி வீட்டு மரத்தில் நல்லா காய்ச்சிருந்துச்சு. தாராளமாக பிடுங்கினா மனம் கொண்டு வரையலாம் போயிட்டு கொஞ்சம் குழந்தான். அப்புறம் இதோட கொஞ்சம் உப்பு போட போகிறேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. ஆழம் உப்பு கூடினா சாப்பிடலாம். உங்கள் அளவாக தேவையான அளவு பார்த்து போடுங்க. இதோட நான் என்ன செய்ய போகிறேன்னா மிளகாத்தூள் மட்டும், மஞ்சள் தூளும் போடலாம். மஞ்சள் தூள் போட்டு கழுவினான் தானே, அதனால் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வைக்க போகிறேன். இவ்வளோ தான் இந்த மீன் பொரிக்கிறதுல வேலை. இந்த வேறு ஒன்றும் போடையில் இதுதான். கொஞ்சம் தூளையும் போட்டு அப்படியே ஊற வச்சுட்டு பறிக்கணும். இப்படி தான் ஸ்ரீலங்காவில் பொரிப்போம். ஏன்னா நாங்கள் எங்களோட மிளகாத்தூளுக்கு எல்லாம் பெருஞ்சீரகம், வெந்தயம், சீரகம், நச்சீரகம் எல்லாம் போடுறதால இந்த தூள் ஒன்று மட்டும் போட்டாலே காணும், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு தனியாக ஒன்று மேட் பண்ண தேவையில்லை. மஞ்சள் எல்லாம் இந்த தூளுக்கே போட்டிருப்போம். அப்போ பிறகு இதுக்கு தனியாக போடுவான். மீனை கழுவிக்க நாங்கள் மஞ்சள் போட்டுலாம் கழுவிட்டோம் தானே. அப்போ அதனால் இல்லைன்னு இந்த மீனை பொரிக்கிறான் வேலை நல்லா ஊறட்டும். ஓகே. மீன் பொரிக்கிறதுக்கு பிரட்டி வச்சு 2 hours ஆச்சு. அதுக்கு பிறகு தான் பொரிக்க போகிறோம். நல்ல வடிவாக ஊறி இருக்குமென்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தெரியும் மீன் எப்படி இருக்குது டேஸ்ட்டு. எண்ணெய் சட்டி வச்சுட்டேன், நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் விட போகிறோம். இப்போ எண்ணெய் விட்டுட்டேன், நல்லா எண்ணெய் சூடாகட்டும். விட்டது நல்ல எண்ணெய். பானிபூரி இந்த ரொட்டியை நான் பொரித்து எடுத்துருக்கிறேன். ஆனால் இது பிறகு நாங்கள் இதை ரொம்ப சரி சாப்பிட போகிறோம். இப்போ மீன் பொரிப்போம். வாங்க. மீனுக்கு எண்ணெயெல்லாம் பொரிச்சிட்டு இந்த எண்ணெயெல்லாம் பானிபூரி பொரிச்சேன்னா எங்களை 4 பேர் இருக்கிறோம். அதனால் 5 துண்டு மீன் பொரிச்சிருக்கிறோம். 4 துண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீஸ் எடுக்கிற மாதிரி கணக்கு பண்ணி பொரிச்சிருக்கு. அப்படித்தான் கணக்காயும் வந்திருக்குது. 4 துண்டு கறிக்கு போடுற மாதிரியும் 4 துண்டு பொரிக்கிற 5 துண்டு பொரிக்கிற மாதிரியும் எடுத்துருக்கலாம். ஓகே, பொரிச்சு முடியட்டும் தாத்தா. கணக்கான அடுப்பை கணக்காக வச்சுருக்கணும். ஆழம்பிட்டிங்கன்னா மீன் எரிஞ்சுப்போம். கணக்காக விட்டு பொரிப்போம். உடையாமல் நல்ல வடிவாக போய் மீன் பொரிஞ்சிட்டு இனி நாங்கள் வடிச்செடுக்க போகிறோம். குட்டி வாழை, சின்ன வாழையிலேருந்து வெட்டின வாழையில் அதில் மீனை பொரியல் எடுத்து வைப்போம். நல்லா சுவையாக இருக்கும். வாங்க பார்ப்போம்.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா பொரிய நல்ல மிளகாத்தூள் மட்டும் கறி மிளகாத்தூள் மட்டும் நான் போட்டு நாங்கள் சில்லங்கன் நாங்கள் வந்து இலங்கையில் வறுத்து தைக்க தூள் அதைத்தான் மீன் பொரியலுக்கு போட்டிருக்கு. வேறு எதுவுமே போடையில் செம டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க. மீன் பொரியல் ரெடி. மீன் பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.